என்சிஆர்டியில் இல்லை பட் நீட் எக்ஸாமுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி கிராமினியே. கிராமினியே தான் லார்ஜஸ்ட் மோனோகாட் ஃபேமிலி. அதாவது கிராமினியில் தான் அதிகமான மோனோகாட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதிக ஸ்பீசிஸ் ஜீனஸ் இருக்கிறாங்க. இது ஒரு யுபிக்யூட்டஸ் ஃபேமிலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் கிராமினியே ஸ்பீசிஸை பார்க்கலாம், அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய ஸ்பீசிஸை. ரேராக தான் ட்ரீயாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பேம்பு. மோஸ்ட்லி கிராசஸ் தான், புல் வகை தான், நெல், கோதுமை இந்த மாதிரி. கல்ம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் கூடிய ஸ்டெம்மை. அப்படின்னா ஸ்டெம்மில் வந்து நோட்ஸ் இந்த மாதிரி வட்ட வட்டமாக அமைஞ்சிருந்தால் அதை வந்து கல்ம் ஸ்டெம் அப்படிம்போம். ஷீத்திங் லீஃப் பேஸ் இருக்குது. செசைல் லீவ்ஸாக இருக்கும். செசைல் லீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லீஃபுக்கு பீட்டியோல் கிடையாது, இலைக்காம்பு இல்லை. லீஃப் பேஸ் வந்து அப்படியே பரவி ஒரு கவர் மாதிரி ஸ்டெம்மை போய் கவர் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதான் ஷீத்திங் லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்பைக்லெட். ஸ்பைக்லெட்டாக இருந்ததுன்னா அதை கவர் பண்ண மாதிரி 2 க்ளூம்ஸ் இருக்கும் அதோட கீழே. அதே போல் பேனிக்கல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸும் இதில் காமனாக காணப்படுது. ஃப்ளவரில் பிராக்டுக்கு பேர் லெம்மா, பிராக்டியோலுக்கு பேர் பேலியா. ஃப்ளவரோட ஆக்சிஸில் இருக்கக்கூடிய லீஃபை தான் நம்ம பிராக்டுமோ அதை லெம்மான்னு சொல்கிறோம். பிராக்டியோல் அதுக்கு பேர் பேலியான்னு சொல்கிறோம். லெம்மா வந்து அதோட டிப்பில் அவுன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிசில் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதெல்லாம் நம்ம கையில் படும்போது தான் நமக்கு அரிக்குது. அதனால தான் வைக்கோல்லாம் தொடாத அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைகோமார்பிக் ஃப்ளவர் இருபக்க சமச்சீர், பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்குது. பைசெக்ஷுவல், மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ரெண்டுமே இருக்குது. ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், கைனீஷியத்துக்கு கீழே கேலிக்ஸ் கொரலா ஆண்ட்ரீஷியம். இங்கே கேலிக்ஸ் கொரலாவுக்கு பதிலாக பீரியன்த் இருக்கும். சுப்பீரியர் ஓவரி இருக்குது. பீரியந்தோட யூனிட்டை நம்ம டெப்பல்னு சொல்லுவோம். கிராமினியில் டெப்பலுக்கு பேர் லோடிக்யூல், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ரீஷியம் 3 ஸ்டேமன்ஸ் அல்லது 3+3+3ன்னு 3 அல்லது 3 மடங்காக இருக்கலாம். பாலியாண்ட்ரஸ் எல்லா ஸ்டேமனும் ஃப்ரீயாக தான் இருக்கும். வெர்சடைல் ஆந்தர் அப்படின்னா என்னென்னா காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆந்தர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வெர்சடைல் ஆந்தர்னு சொல்லுவோம். கைனீஷியம் வந்து மோனோகார்பலரி, சிங்கிள் கார்பல் தான் இருக்குது. யூனிலோக்யூலர், சிங்கிள் லோக்யூல் தான் இருக்குது. ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கும். ஸ்டிக்மா வந்து ஃபெதரியாக இருக்கிறதுனால தான் போலன் காற்றின் மூலிமா அப்படியே பறந்து வரும்போது அதை கேட்ச் பண்ணி பாலினேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேசல் பிளாசன்டேஷன் நமக்கு கிராமினியில் இருக்குது. ஃப்ரூட்ஸில் வந்து கேரியாப்சிஸ்னு சொல்லுவோம். சீட் கோட்டும் ஃப்ரூட்டும் வாலும் ரொம்ப பிணைஞ்சு இணைப்போடு இருக்கும். அதே போல் ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். ஃப்ளோரல் ஃபார்முலா ஜைகோமார்பிக், பைசெக்ஷுவல் ஃப்ளவர். பீரியன்ஸில் 2 டெப்பல் இருக்குது. டெப்பலுக்கு பேர் லோடிக்யூல், மறந்துடக்கூடாது. ஆண்ட்ரீஷியம் 3+3 இருக்கும். கைனீஷியம் மோனோகார்பல்லரி, சுப்பீரியர் ஓவரி கீழே கோடு போட்டுடுறோம். அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம் பிக்சரில் வருது, அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்த பார்ட்டில் நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.